இது தெரிஞ்சுதான் பாரதி பண்ணான். வள்ளுவன் தன்னை வான் உலகனுக்கே தெரிஞ்ச வான் புகழ் கொண்டது தமிழ்நாடு. உலகத்துக்கு தமிழ்நாட்டுக்கு இல்லை வள்ளுவர். நீ பிரான்ஸில் போய் பண்ணாலும் இந்த பாட்டு அப்படியே தான் அர்த்தம் இருக்கும். இப்போ நான் முதல் பாட்டே சொல்கிறேன் பாரு, அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகில். இந்த பாட்டு தெரியாதவங்க யாருமே இல்லை. ஆனால் நான் படிக்கும்போது 2 மார்க் கொஷின் இது. அப்போ ஒரு மாதிரியாக நான் படித்தேன். அப்போ ஒரு மாதிரியாக எனக்கு அர்த்தம் தெரிஞ்சது. அகர முதல் எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி அப்படின்னு சரஸ்வதி சரத்தில் பாட்டு பாடும்போது என்னோட கண்ணதாசன் இன்னும் புதுசாக எழுதினாரை பார்த்தா அது திருக்குறள் முதல் வரி. அப்போ ஒரு மாதிரி இருந்தோம். இப்போ செல்வகுமார் நாங்களும் அப்படியே பேச ஆரம்பிச்சும் போது அன்றைக்கி கொஞ்சம் ஆய்வு நோக்கோடு பண்ணுங்கண்ணா, இனிமேல் பண்ணி நீங்கள் ஒரு முனைவர் ஆகிட்டீங்க, பழைய மாதிரிலாம் அப்படி பேசாதீங்களா என்கிட்ட சொல்லியிருக்கேன். நானே இப்போ அது மாதிரி ஒரு திங்க் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு தெரியும், ஆனால் அந்த ஆய்வு போனதில் நான் அதை செஞ்சு மக்களுக்கு சொன்னதில்லை. இப்போ பாருங்கள், இது அம்மா பற்றி எழுதின தவிர இந்த சிந்தனைகளையே உள்ளடக்கி இன்னும் நிறைய நம்ம புத்தகம் எழுதியிருக்கலாம். என்னென்னா அந்த புத்தகத்தை 100 ரூபா கொடுத்து வாங்கிறதுக்கு ஆள் இல்லையே. நீங்கள் அங்கே நினச்சி பார்க்கணும். 100 ரூபாய்க்கு இந்த புத்தகம் இப்போ நான் நண்பர்களுக்கு கொடுத்துருக்கேன், அது வேறு விஷயம். இது 100 ரூபான்னு போட்டுருக்கேன், 50 ரூபா கொடுத்து வாங்குறாங்க. அது கூட நான் வருத்தப்படலை. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு எழுத்தாளர், ஒரு பேச்சாளர், ஒரு கவிஞர், ஒரு இலக்கியமான அடுத்ததுன்னா அந்த நிகழ்ச்சிக்கு அவங்களுக்கு இந்த புத்தகத்துக்கு நான் உடனே இந்த புத்தகத்துக்கு என்ன காசு பண்ணா அவங்களுக்கு கொடுத்துடலான்னு நினச்சிருந்தேன் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் நூலாசிரியர் பாராட்டணும். அதுக்கு ஏதாவது காசு கொடுத்தா தான் என்ன பண்ண முடியும்? புலவர்கள் ஏழை தான், ஏழ்மை தான் இருக்கிறோம். நான் வெறும் பெற்றுதான்.